ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. இப்போ நம்ம பொதுவாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்க இன்டர்நெட் எல்லாமே வெப் 2.1 சொல்லக்கூடிய இன்டர்நெட் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் வெளிநாடுகளில் எல்லாருமே வெப் 3.1 சொல்லக்கூடிய இன்டர்நெட் எல்லாமே அவங்க மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. என்னடா அந்த வெப் 2.0 வெப் 3.1 சொல்லிட்டு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, வெப் 2.0ங்கிறதுனா இப்போ நம்ம பொதுவாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க கூகுளாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி தான், யூடியூப்பாக இருந்தாலும் சரி தான், அதில் ஒரு பாதுகாப்பு ப்ரைவேசிங்கிற ஒரு பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் வெப் 3.0 முழுக்க நம்மளோட டேட்டா எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடியதாக வெப் 3.0. அப்போ அந்த வெப் 3.0 எல்லாமே வெளிநாடுகள் எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இது முழுக்க இதோட இன்டர்நெட்டை பயன்படுத்தும் போது அதுக்கு பணமாக நம்ம பயன்படுத்த போகிறது எல்லாமே இந்த கிரிப்டோ கரன்சியாக தான் வெப் 3.0 நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆமாம், ஓகே, இது வெளிநாடுகளில் தானே இந்த வெப் 3.0 பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சியாக வெளிநாட்டில் நம்ம இந்தியாவில் இதை பயன்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோலையோ நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருப்போம். எதிர்காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அசட்டாக இருக்கிறது கிரிப்டோ கரன்சி தான். அதெல்லாம் வாங்கி அதிகமாக ஹோல்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அதிகமான அளவு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அது நடந்து உண்மையாயிருச்சு. எப்படின்னா, நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக ஒரு பெரிய கம்பெனி எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் தான். அந்த ரிலையன்ஸ் 450 மில்லியனுக்கு மேலே இந்த ஜியோ யூஸராக இருக்காங்க. இந்த ஜியோ சிம்மாக இருந்தாலும் சரியா, இல்லை ஜியோ மூலமாக ரீசார்ஜோ ஷாப்பிங் பண்ணுறது 450 மில்லியனுக்கு மேலே ஜியோ சார்ந்து தான் மக்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஜியோ காயின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்க மேட்டிக்னு சொல்லிட்டு ஒரு காயினோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமாக அவங்களோட எக்ஸ்எல் பக்கத்துலேயே ஜியோ கம்பெனி அங்கே மேட்டிக் காயினோட ரிலேஷன் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த மேட்டிக் காயினோட பிளாக் செயின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாலி செயின் சொல்லக்கூடிய ஒரு பிளாக் செயின் தான். அதில் தான் இந்த மேட்டிக் காயின் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெண்டுலேயும் இவங்க பார்ட்னர்ஷிப் மூலமாக இவங்க ஜியோ காயின் இப்போ நீங்கள் ப்ரோஸ் பண்ணுற மூலமாக நாங்கள் ரிவார்டாக தரோம். ஃப்யூச்சரில் இந்த ஜியோ காயினை வச்சு நீங்கள் ஜியோ ரீசார்ஜோ இல்லை ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்காமல் மேலோட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இதோட அப்டேட்லாம் அடுத்தடுத்து அதிக அளவு இருக்குன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் கம்பெனி மூலமாக அவங்களோட எக்ஸ்எல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே எதிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்த போகிற பணம் கிரிப்டோ கரன்சியாக இருக்க போகுதுன்னு சொன்னோம். அது இந்தியாவுக்குலையும் வந்துருச்சு. இனியும் நீங்கள் தாமதிக்க வேண்டாம். எதிர்காலத்தில் பயன்படுத்த போகிற முக்கியமான அசெட் கிரிப்டோ கரன்சியாக இருக்கும். இனியும் எது நல்ல கிரிப்டோ கரன்சி, எது சரியான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆராய்ந்து சரியான அசெட்டை வாங்கி ஹோல்டிங் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த செய்தி நீங்கள் ஒரு கிரிப்டோ யூஸராக இருந்தால் தான், இல்லை கிரிப்டோ யூஸ் அவங்க ஃபேமிலியில் கிரிப்டோ யூஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரிப்டோ சம்மந்தமான ஒரு நாலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அப்டேட் சந்திக்கலாம். பாய்.